பச்சை முத்துக்கள் வேண்டும் என்று பகவானை நமஸ்கரித்து ஆக்கிரயித்து முத்துக்களை கேட்கிறாய். சரியா? விரும்பி முத்துக்களை கேட்கிறாய். ஆமா இல்லையா? முத்து கொடுக்கணும். பட்டு துணி ஏந்துகிறாய். பட்டு துணி ஏந்துகிறாள் விளவாகும் ஸ்ரீதேவி அம்மா. பட்டு துணி ஏந்தும் பொழுது கல்லர் ஐயர் தான் இறந்து முத்துக்களை ஸ்ரீதேவி அம்மையானவள் பட்டு துணி ஏந்தி கொண்டு பட்டு துணி ஏந்தி ஓம் நம சிவா சிவாய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு முத்துக்களை கேட்டுக் கொண்டாள். இந்த பச்சை முத்துக்களை கேட்கும் பொழுது கல்லறை என்று சொல்லிவிட்டு கஜான பெட்டி சேஃப்டி பால்ஸ் பாதுகாப்பு பெற்றவன். கண்டிப்பா கல்லறை என்று சொல்லப்பட்டு கஜான பெட்டி திறந்து கொண்டு முத்துக்களை அழகிறான் விமலன் சிவபெருமான். அம்மாவுக்கு முத்துக்களை பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அம்மா முத்துக்களை கேட்கும் பொழுது முத்துக்களை அளந்து கொடுக்கலாம் பகவான். பச்சை முத்துக்களை கொடுக்கும் பொழுது முத்துக்களை பௌதியமாக பெற்றுக் கொண்டால் ஸ்ரீதேவி அம்மை. முத்துக்களை வாங்கி கொண்டவள்